குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்தோம். இன்றைக்கி நான் டெக்னாமெட்ரி ரேஷியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் ஒரு முக்கியமான டாபிக் மட்டும் லைட்டாக பார்த்தோம். என்னோடய வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வேணும்னு கேட்குறீங்களோ அதை நான் கிளாஸ் எடுத்து போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் அந்த ரேஷியோனாலே நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோனாலே சைன் காஸ் டேன், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. இந்த ஆறும் தான் ரேஷியோஸ் இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபுல்லாக படிக்க போகிறோம். சரி, அந்த சைன் காஸ் டேனை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி அதை கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக எதை தான் நம்ம ரீகால் பண்ணி ஆகணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு நம்ம சொன்ன உடனேவே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு சைடு 90 டிகிரி, ரைட்டா? அப்போது இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு, ஒவ்வொரு சைடையும் ஒவ்வொரு நேம் கொடுப்போம். அது எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், முதல்ல பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துடலாம். ஏபிசி. இந்த ட்ரையாங்கிளையுமே நான் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான தீட்டாவோட பேஸ் பண்ணி எப்படி நாம் சைன் காஸ் டேனை ஐடென்டிஃபை பண்ண போகிறோன்றதை சொல்லித்தர போகிறேன். இப்போது ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இடத்துல தீட்டான்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் இந்த இடத்துல நான் தீட்டாவை எடுக்க போகிறேன், சரியா? இப்போ ரெண்டுக்குமே சைன் காஸ் டேன் வேரி ஆகும். ஆனால் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான். ஒரு ட்ரையாங்கிளில் 90 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம எதை பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறோன்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ரைட் ஆங்கிள் வந்துடுச்சுன்னா மீதி ரெண்டு ஆங்கிள் இருக்கும் இல்லையா? அந்த ரெண்டுமே அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். அந்த அக்யூட் ஆங்கிளில் ஒரு ஆங்கிளை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ண போகிறோம், இன்னொரு வாட்டி இன்னொரு ஆங்கிளை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போது அந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி சைடோட நேமும் மாறும். ஆனால் ஒரே ஒரு நேம் மட்டும் மாறாது. எது அது? ஹைபாத்தசிஸ். அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடுக்கு பேர் ஹைபாத்தசிஸ், ரைட்டா? அதே மாதிரி இங்கேயும் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஹைபாத்தசிஸ். இது மாறவே மாறாது. இப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் இதை தீட்டாவாக நாம் வச்சுருக்கோம் இல்லையா? அப்போது என்ன ஆகும்? இது தீட்டா அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு, ரைட்டா? அப்போ மீதி இருக்கிறது தான் அட்ஜசன்ட் சைடு. ஓகே, எடுத்த உடனே தீட்டாவை வச்சு ஆப்போசிட் அட்ஜசன்ட் எடுத்தால் ரெண்டு அட்ஜசன்ட் வந்துடும். அதனால் முதல்ல நாம் எழுதிக்க வேண்டியது ஹைபாத்தசிஸ். அதுக்கப்புறமா தீட்டாவை பேஸ் பண்ணி ஆப்போசிட் அட்ஜசன்ட். சேம் ட்ரையாங்கிள் தான், ஆனால் தீட்டா நாம் இதை எடுத்துருக்குறோம். அப்போ ஆப்போசிட் எது வரும்? பிசி தான். இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைடு. இங்கே இது அட்ஜசன்ட் சைடு. இப்போ ரெண்டுத்துக்குமே 6 டிகிரியையுமே நாம் இப்போ கற்றுக்க போகிறோம். அப்போ இந்த இன் ட்ரையாங்கிள் ஏபிசி முதல்ல என்ன கண்டிஷன் எடுக்க போகிறோம்? கேஸ் 1, ஆங்கிள் சி ஈக்குவல் டு தீட்டா. இதை பேஸ் பண்ணி நாம் முதல்ல பார்க்க போகிறோம், ரைட்டா? இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி வருது? சைன் காஸ் டேன் எல்லாமே எந்த மாதிரி நாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தீட்டா, ஆங்கிள் சிங்கிறது தீட்டா. இதை வச்சு நான் முதல்ல சைன் எழுத போகிறேன். சைனோட ஃபார்முலா, சைன் தீட்டாவோட ஃபார்முலா இந்த சைடை வச்சு நாம் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ஆப்போசிட் சைட் பை ஹைபாத்தசிஸ். இதை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைடுங்கிறது ஏபி, தீட்டாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹைபாத்தசிஸ் ஏசி. அதே இங்கே வந்தோன்னா இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏ இஸ் தீட்டா டின்னு எடுத்திருக்கோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நாம் சைனை எப்படி எழுதுவோம் அப்படின்னா மாறும். ஃபார்முலா அதே தான். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன?
opposite by hypothesis. பட் இங்கே ஆப்போசிட் சைடு எது அக்கார்டிங் டு ஆங்கிள் ஏ தீட்டானா ஆப்போசிட் சைடு இங்கே பிசி. ஹைபாத்தசிஸ் மாறாது, 90 டிகிரிக்கு ஆப்போசிட். அதே மாதிரி இங்கே காசுன்னு எடுத்தோம்னா காசோட ஃபார்முலா என்ன? adjacent side by hypothesis. What is the adjacent side here? BC. What is hypothesis? As it is AC. Same concept, same formula, but in different diagram. What we will get? Adjacent by hypothesis. அப்படின்னா இங்கே adjacent எது? AB by hypothesis ங்கிறது AC. Similarly, இந்த triangle tan theta. Tan என்ன formula என்னது? Adjacent, opposite side by adjacent side. Opposite side இங்க என்ன? AB. What is the adjacent side? BC. Similarly, இங்க வந்தோம்னா tan theta formula is same. Opposite by adjacent. What is opposite? Opposite இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் BC by adjacentங்கிறது AB. இந்த மூணும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற மூணும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கொசிக்கன். கொசிக்கன் இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன் தானே, தலைக்கீழி. சைனோட தலைக்கீழி கொசிக்கன். கொசிக்கன் வந்து அப்போது இதோட ஆப்போசிட். அப்போது ஹைபாத்தசிஸ் பை ஆப்போசிட்னு எழுதுவோம். ஹைபாத்தசிஸ் பை ஆப்போசிட். அப்போது எதோடது வரும்? இங்கே எழுதணும். என்ன எழுதணும்? AC by AB. சரியா? சிமிலர்லி சீக்கன். சீக்கன்றது காசோட ஆப்போசிட். அப்போது ஹைபாத்தனிஸ் பை adjacent. அப்போ இது என்ன வரும்? AC by BC. அடுத்தது tan. tan cot. அடுத்தது cot. tanோட ரெசிப்ரோக்கல் இல்லையா? அப்போது 1/tan அப்படின்னா என்ன வரணும்? adjacent side by opposite side. இங்கே adjacent side by opposite sideனா BC by AB. BC by AB. ரைட்டா? அப்போது சைனுனா கொசிக்கன். சரியா? காசுனா சீக்கன். டேனுன்னா காட். இதோட ரெசிப்ரோக்கல்ஸ். சிமிலர்லி இப்போ இங்கே இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம டைரக்டாகவே எழுதிடலாம். எழுதிடலாமா? கொசிக்கன். இதில் கொசிக்கன் என்ன எழுதுவீங்க? எழுதும்போது சைனோட ஆப்போசிட். சைனோட ஆப்போசிட் கொசிக்கன். என்ன எழுதலாம்? AC by BC. அதே மாதிரி காஸ். காசோடது சீக்கன் ரெசிப்ரோக்கல். இதோட ரெசிப்ரோக்கல் என்னங்க? AC by AB. AC by AB. அடுத்தது டேனோடது. டேனோடது என்ன எழுதலாம்? காட். காட் தீட்டா என்ன ஆகும்? இதோட ரெசிப்ரோக்கல் AB by BC. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரேஷியோஸ்னா ஆங்கிள்னு எதை நாம் எடுக்கிறோமோ அந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் எதை பார்க்க போகிறோம்? ஆப்போசிட் சைடுனா என்ன, அட்ஜசன்ட்னா என்னங்கிறது எதை பேஸ் பண்ணி வரும்? தீட்டாவை எடுக்கிறது தான் பேஸ் பண்ணி வரும். இது நாம் எதில் தான் நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை எதில் தான் படிக்க போகிறோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் படிக்க போகிறோம். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.